Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாராவது பொறாமப்படுறாங்களா? டைரக்டாவே சண்டை போட்டுருக்காங்களே. பட் எங்களோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால தான் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி இருக்கு உங்க சிச்சுவேஷன்? இந்த பாப்பா படிச்சுட்டு இருக்கால, இன்னும் 1 year இருக்கு கம்ப்ளீட் பண்றது. அதுக்குள்ள ஏன் என்கேஜ்மெண்ட்? செப்டம்பர்ல ஆகஸ்ட்ல பாப்பா எக்ஸாம் முடிச்சுடுவா, செப்டம்பர்ல என்கேஜ்மெண்ட், ஏப்ரல்ல மேரேஜ். இதுதான் பிளான். லவ் மேரேஜ். அதனால பிரச்சனையா? அதனால தான் நீங்க அதனால என் பொண்ணுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ்க்கு வேணாம். மௌலிக்கு எப்படி அவன் லவ் பண்ணலாமா? உங்க ஃபேமிலியில இருக்கவங்களோ இல்லைன்னா உங்க நெய்பர்ஸோ உங்களை கிண்டல்லாம் பண்ணலையா? நாங்க சந்தோஷமா இருக்கிற விஷயத்துல மட்டும்தான் நாங்க பண்றோம். எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. யூடியூப்ல நல்ல வருமானமா? வருமானம் வரும். அது எப்பவுமே நானும் யூடியூபர் தான், ஆனா அது எவ்வளவு வரும்னு சொல்லவே மாட்டோம்ல. ஆப்வியஸ்லி வரும் அப்படின்னு ஆனா நான் சொல்லிடுவேன், என்ன கேட்டா நான் சொல்லிடுவேன். பட் நான் இது வரைக்கும் கேட்டதுல யாருமே சொன்னதே கிடையாது. நீங்களா தைரியமா சொல்வீங்கன்னு பார்த்தேன். இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்னு ஏதாவது பயம் இருக்கா? அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் வரல. ஒன்றும் பெருசா இல்லை. பட் நீங்க எப்பவுமே ரொம்ப ப்ரொஃபஷனலா ரெடியா இருக்க மாதிரி இருக்கீங்க. ப்ரொஃபஷனலா அப்படின்றத விட இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலியில் இப்போ எனக்கும் அவளுக்கும் சண்டை வர்றது கிடையாது. அப்படியே மீறி ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஃபேமிலி, எனக்கும் அவளுக்கும் பர்சனலாக எந்த சண்டையும் வராது. ஓகேங்களா? ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த சூழ்நிலைனால ஏதாச்சும் சண்டை வந்ததுன்னா கூட முதல்லலாம் நீ என்னவோ பண்ணு அப்படின்ற மாதிரி நான் அந்த பக்கம் போவேன், இவன் அந்த பக்கம் போவா. பட் இந்த யூடியூப்புன்னு நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ரன் பண்ண ஆரம்பித்தோன்னா சண்டை வந்தால் ஈவினிங் எங்களோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 11 o'clock லாங் வீடியோ, ஈவினிங் 6:30 வந்து ஷார்ட்ஸ். இது கண்டினியூஸாக நாங்கள் ஒரு 2.5 years செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ ஷார்ட்ஸ் போட்டாகணும். காலையில் சண்டை என்ன பண்ணு, ஏய் உங்கள் அப்புறம் போய் கேளு எதாவது யோசிச்சா நான் அப்படின்னுவா. இந்த பாப்பா அங்கேருந்து வந்து டேடி ஏதாவது கண்டென்ட் யோசிச்சியா, அம்மா கேட்குது அப்படின்னா. ஸோ வேறு வழி இல்லை, எங்களுக்கு நாங்கள் பண்ணணும். அதனால் வந்து நாங்கள் அந்த கண்டென்ட் பேசி 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்லுவேன் கண்டென்ட்டை, ஓகே பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவோம். பார்த்தீங்களா, அப்போவே அந்த கோபம் தாபம் எல்லாம் போயிடும். சரி, இப்போ பாப்பாக்கு வந்து படிச்சிட்டு இருக்கா இல்லையா? இன்னும் 1 year இருக்கு கம்ப்ளீட் பண்றது. அதுக்குள்ள ஏன் என்கேஜ்மெண்ட்? ஆக்சுவலி முதல்ல வந்து நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா, என் பொண்ணு பொம்பளை பிள்ளைனால நம்ம கட்டி கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி சீக்கிரமாக படிப்பை முடிச்சிருச்சுன்னா கட்டி கொடுத்துருவோன்றதுனால தான் லேட்டாக சேர்த்தோம். 1 year ப்ளே ஸ்கூல் போனால், 1 year ப்ரீகேஜி போனால், அந்த மாதிரிலாம் பண்ணி லேட்டாக சேர்த்ததே ஒரு 3.5 வயசுக்கு மேலே தான் ப்ளே ஸ்கூலே போய் உட்காருது. அது அந்த மாதிரி தான் சேர்த்தோம். இப்போ இவளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23 years ஆயிடுச்சு. ஆக்சுவல் பிளான் வந்து எம்பிடி பண்ணணும் அப்படின்னு தான் இவளோட ஆசை. ஸோ எனக்கும் அதுதான் ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். சரி பண்ணலான்னா, ஆனால் உள்ளுக்குள்ளே ஆஸ் எ ஃபாதராக வந்து ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ பாப்பாவுக்கு 23, அவள் முடிக்கும் போது 24 முடிஞ்சு 25 ரன்னிங்கில் இருக்கும். 25ல் தூக்கிட்டு போய் நம்ம எம்பிடி சேர்ப்போம் 2 years. அப்போ 26 முடிஞ்சு 27 ஃபினிஷ் ஆகும்போது தான் அவள் வந்து காலேஜ் விட்டே வெளில வருவாள். அப்போ 27 yearsல நான் மாப்பிள்ளை பார்த்தேன் அப்படின்னா என் பொண்ணுக்கு 30+ ஆர் 35 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அந்த ரேஞ்சில் வரும்போது இவளுக்கு பிடிக்கணும். பொண்ணும் வந்து இன்னும் 2 yearsல ஃபேஸ் எப்படி மாறும், பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகி அப்படி தள்ளி போயிட்டே போச்சுன்னா அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆனால் பேச மாட்டேன். பேசின பை அதை பற்றிலாம் பேசாத, படித்து முடிச்சுட்டு தான் அதை பற்றி நீ பேசணும் அப்படின்னும். சரி அதனால் சைலண்ட்டாக விட்டுருந்தேன். ஒரு நாள் அவங்க சித்தி ஃபோன் பண்ணி ஏதோ பேசியிருக்கா. என்ன பாப்பா என்ன பண்ணலான்னுங்கிறேன், நான் எம்பிடி பண்ணலான் இருக்கேன் சித்தி அப்படின்னு இருக்கா. சரி அப்படியா அப்படின்னு சொல்லி பேச்சு கட் பண்ணிட்டு இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கத்துனான். என்ன பிள்ளைக்கு இவ்வளோ வயசு ஆகுது, இன்னும் நீங்கள் எதுவுமே பார்க்க ஆரம்பிக்கல, ஒன்றுமே பண்ணல, அவன் என்ன தான் மீனிங்காக அப்பா எந்த இதில் அவள் முடித்து எப்போ நீ பார்க்க ஆரம்பிப்பேன்னு கேட்கும். இது வந்தோடனே பாப்பா வந்தோடனே சும்மா கேட்டோம், உன் சித்தி ஃபோன் பண்ணி கத்துறானா. நானும் கேட்டுன்னு தான் இருந்தேன். சரி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சும்மா சொன்னது தான். அவள் தாட் உள்ளுக்குள்ளே வந்து நல்லாலன்னு மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாமா, இழுத்துடலாம் டைமை அப்படின்ட்டு. ஆனால் காட்ஸ் கிரேஸ் ஃபார்ச்சுனேட்லி அவர் ஓகே பிடிச்சிருச்சு, அப்படியே ஆகிடுச்சு. அது ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அது. பட் அது ஆனால் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் என்கேஜ்மெண்ட்னு கேட்குறேன். ஆக்சுவலி தாம்பலம் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். இப்போ என்கேஜ்மெண்ட் நாங்கள் அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசும்போது கிளியராக சொன்னேன், இப்போ தாம்பலம் வந்து இப்போ எங்களுக்கும் ஓகே, உங்களுக்கும் ஓகே, உங்களுக்கு ஓகேன்றதுனால தான் நாங்கள் பெங்களூருக்கு வந்தோம் பார்க்குறதுக்கு. ஸோ என் ஃபேமிலி சர்க்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையுமே கூப்பிட்டு போனேன்.
ஏன்னா நம்ம தனியாக டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கூப்பிட்டு போயிருந்தேன். பட் எல்லாருமே வந்து சூப்பர் ஃபேமிலி மச்சான் முடிச்சுடு அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ஸோ அப்போ நான் கிளியராக சொன்னது என்னென்னா, இப்போ தாம்பலம் தான் ஃபிக்ஸ் பண்ணால் ஏப்ரல் மாதம் தாம்பலத்தட்டு மாற்றிக்கிறோம் நம்ம. நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு 40-50 மெம்பர்ஸ் கூப்பிட்டு வாங்க. எங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அந்த மாதிரி நான் கூடிய ரிலேட்டிவ்ஸ் எனக்கு பெருசாக கிடையாது. ஸோ கூப்பிட்டு வரோம், தாம்பலம் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து செப்டம்பரில் ஆகஸ்ட்டில் பாப்பா எக்ஸாம் முடிச்சுடுவா. செப்டம்பரில் என்கேஜ்மெண்ட்டு, ஏப்ரலில் மேரேஜ். இதுதான் பிளான். நாங்களும் பேசிட்டோம், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டோம். இப்போ ஏப்ரல் 13 ஃபிக்ஸ் பண்ணி டிக்கெட்லாம் போட போகிறாங்க. நீங்கள் டிக்கெட் போட்டுருங்க, நான் ஹால் பார்த்துட்றேன். இவங்க வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூம் அதுக்கும் அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பொண்ணு நிச்சயதாம்பலம், மேரேஜுக்கு இன்னும் டைம் இருக்குது, என்கேஜ்மெண்ட்டுக்கும் டைம் இருக்குது. இந்த நிச்சயதாம்பலத்தையே பயங்கர கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸு, டிஜே, அது இதுன்னு நிச்சயதாம்பலத்துக்கு அது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கணுமா. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசை. பட் எங்களோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால தான் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி இருக்கு உங்க சிச்சுவேஷன்? இல்லை, பாப்பா படிச்சுட்டு இருக்காள்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்து கூட அப்புறம் கூட படிக்கலாமே. இவ்வளோலாம் செலவு பண்ணாதீங்க நீங்கள். இப்போ இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே, நம்ம என்கேஜ்மெண்ட்டாகவே பண்ணிடலாம். இப்போ உங்கள் செலவோட சேர்த்து மோந்திரம் தான் ஆட் ஆக போகுது. மாப்பிள்ளைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம், பொண்ணுக்கு அவங்க ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. ஒரு 50 மெம்பர்ஸ், அந்த பக்கம் 50 இந்த பக்கம் 50ன்னு சொல்லி ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா ஆகுவாங்க ஃபுட்டுக்கு. அவள் தானே என்கேஜ்மெண்ட்டே பண்ணிடலாம் அப்படின்னாங்க. சரி, நாங்களும் யோசித்தோம், ஓகே அப்படின்ட்டு அதை அப்படியே என்கேஜ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்பதான் தோணுதா நம்ம மம்மி டாடியை மிஸ் பண்ண போறோம்? அதெல்லாம் எப்பவுமே இருக்கிறது தான், தோணுதா இருக்கும். ஆமா, உங்களுக்கு எப்படி இருக்கு பிரியா? இத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கா, உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? உனக்கு ஹாப்பி தானே? முதல்ல அழுக ஆரம்பிச்சோடனே அவன் தான். அப்படியா? ஏன்னா இவன் போய் தனியா பேசியிருக்கான். அக்கா கிட்ட சொல்லி அந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிடு, அவங்க பெங்களூரு. ஏன்னா எல்லாருமே வந்து இவரோட தாய் மாமா வீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாம் பொண்ணுங்கள்லாம் எல்லாருமே கூடவே இருக்காங்க. அதாவது அடுத்தடுத்த தெருவில் நாங்கள் அங்கே போகும்போது அவங்க கசின்ஸ் எல்லாம் அவங்க எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றுறாங்க. அப்போ இவளை கட்டி கொடுத்துட்டா, இவ வந்து அங்கே போயிட்டா அப்படின்னா நம்ம என்னைக்காவது லீவுக்கு தானே போக முடியும். நம்மனா குழந்தை பிறந்தா நம்ம எப்படி போய் பார்க்கறது அப்படின்னு ஒரு நாள் ஒரே ஆளை அவன் இப்படி ஃபோனை திருப்பும் போது, நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு மகாபலிபுரம் ட்ரிப்பு போயிருந்தோம். அந்த ட்ரிப்பில் போகும்போது அந்த குரூப் ஃபோட்டோ வந்துச்சு போல். அதை பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணி நடந்துருந்தா, நாங்கள் 3 பேர் ஷாப்பிங் எங்கேயோ வெளில போயிட்டு வரும்போது ஒரே ஆளாக உட்காந்துன்னு இவன் நாங்கள் எங்களுக்கு முதலே தெரிஞ்சது இது இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிருந்தோம். இவன் அழுகவும் மொத்த ஃபேமிலியானுக்கு அழுக. அப்போ நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம், மாப்பிள்ளை நல்லவங்களா இருக்காங்கடா, நல்ல ஃபேமிலியாக இருக்குது. நான் மோனாக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபேமிலி, எனக்கு வந்து நிறைய சொந்தம் இருக்கணும், அவளுக்கு வந்து சித்தி சித்தப்பா அண்ணி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு சொந்தம் இருக்கிற குடும்பமா பார்த்து கொடுக்கணும். நம்ம தான் இப்படி தனியா இருக்கோம், அவளாச்சும் ஒரு குடும்பமா தனியா இருக்கும். தனியா இருக்கும் என்ன இது? உங்களுக்கு லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். அதனால பிரச்சனையா? அதனாலதான் நீங்க அதனால என் பொண்ணுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ்க்கு வேணாம் ஐயோ அப்படியே அப்படின்னே நாங்க சொல்லிட்டோம். லவ் மேரேஜே பண்ணக்கூடாது, ஏன்னா அதுதான் சொந்தம் இல்லாம இருக்கும்ல. அதனால என் பொண்ணுக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாது, சொந்தம் நிறைய இருக்கணும் அப்படின்றதுனால சரி ஓகே அரேஞ்ச் மேரேஜே பண்ணுவோம் அப்படின்னா. மாப்பிள்ளை ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நிறைய ரிலேஷன்ஸ், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெரிய குடும்பம். அவங்க பார்க்கவும் எங்களுக்கு ரொம்ப. ஆனால் இங்கேருந்து போகும்போது அங்கே ஃபேமிலி பார்த்துட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகிறோம், நீ ஓவராக ஆசையை வளர்த்துக்காத. இப்போவும் சொல்கிறோம், அங்கே போய் அவங்க மாப்பிள்ளை ஃபேமிலி நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து தான் நம்ம டிசைட் பண்ணுவோம், எஸ் ஆர் நோ சொல்லுவோம் அப்படின்னு. போனப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்தே நாங்கள் சொல்லிட்டோம், ஓகே எஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு நாங்கள் வந்துட்டு எல்லாரும் எங்கள் ரிலேஷன் கிட்ட ஒரு 2-3 பேர் நமக்குன்னு இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனப்போ அவங்களும் ஒரு நல்ல விதமாக சொன்னாங்க, நல்ல ஃபேமிலிப்பா முடிச்சுடு, நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்னோடனே எங்களுக்கும் ஹாப்பி, அவங்களுக்கும் ஹாப்பி. அவங்களையும் நாங்கள் பார்த்தோம், எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்களா, அப்புறம் எங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் நாங்கள் யோசிச்சப்போ எல்லாத்துலேயும் எங்களுக்கு மேட்ச் ஆனாங்க அவங்க. அதுக்கப்புறம் எப்படி மாப்பிள்ளை விடுறது? மௌலிக்கு எப்படி அவன் லவ் பண்ணலாமா? அவனை லவ் பண்ணக்கூடாது. யாருக்குமே எங்க வீட்டுல லவ் அலோட் கிடையாதுங்க. அநியாயம். நீங்க மட்டும் லவ் பண்ணி கல்யாணம். அதனால என்ன இல்ல இப்ப ரிலேஷன்ஸ் இல்லன்றது என்ன கஷ்டம்? ரிலேஷன்ஸ் இல்ல அதனால ஒரு கஷ்டம் உள்ள ஒளிஞ்சது. அது ஒரு பாயிண்ட்னு வெச்சுக்கோங்க. ஆமா, இருந்தாலும் பட் இன்னொரு பாயிண்ட் வந்து ஒரு எங்க முதல்ல நீங்க 2 பேரும் எங்க மீட் பண்ணீங்க? எப்படி லவ் ஆச்சு? கோயம்புத்தூர்ல. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க மீட் பண்ணி லவ் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி கல்யாணம்? எலப்ட் மேரேஜா? எலோப் பண்ணி வந்துட்டீங்களா? ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல
எதிர்த்து சண்டை அது போட்டு வந்து போராடி. personal. பசங்க எல்லாமே பெரிய பிள்ளைங்களா ஆயிடுச்சா அது ரிவீலே பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்படின்னுட்டாங்க. அதனால அது நாங்க பண்ணல. ஏன்னா யாரு பண்ணக்கூடாதுன்ட்டாங்க? பையன் தான் மெயின். பையன் மெயின், ஃபர்ஸ்ட் பையன், ரெண்டாவது பாப்பா. அதனால அதை ரிவீல் பண்ண வேணாம் அப்படி. ஓஹோ, ஏன்பா அப்படி நினைக்கிறீங்க? அவங்க நல்லா தான் லவ் பண்ணி இப்போ நல்லா தான் இருக்காங்க. அதை போய் வெளியே சொன்னால் அதை ஒரு 10 பேர் நல்லா சொல்லுவாங்க, மிச்சம் ஒரு 90 பேர் தப்பாக தானே பேசுவாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். அம்மா அப்பா பற்றி தப்பாக அப்படி பேச. நீங்க 2 பேரும் பசங்க பேச்சு கேட்டு நடந்துக்கிறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா. நாங்க என்ன நினைக்கிறோமோ எங்க பசங்க அதுதான், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நாங்க அவன் அப்பா அம்மா அப்படிதான் நாங்க இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிள்ளைங்க சொல்றது ஓகே அப்படின்னா நாங்க கண்ணு மூடிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா கம்பல்சரி இல்லதான். குடும்பத்துல நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து வீடியோ பண்றீங்க இல்லையா? உங்க ஃபேமிலியில இருக்கவங்களோ இல்லைன்னா உங்க நெய்பர்ஸோ உங்களை கிண்டல்லாம் பண்ணலையா? குடும்பத்துல நடக்கிற நாங்க சந்தோஷமா இருக்கிற விஷயத்தில் மட்டும்தான் நாங்க பண்றோம். எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நாங்க கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்காது. நாங்க எந்த விஷயத்துல ஜாலியா என்ஜாய் பண்றோமோ, இப்போ வெளில போறதா இருக்கட்டும், அவுட்டிங் போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை வீட்டில் ஃபங்க்ஷன்னு, இல்லை வீட்டில் சந்தோஷமா இருக்கும், இல்லை நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் ஃபேமிலிஸ் ஒரு 3-4 ஃபேமிலி இருக்காங்க. பெரிய ஒரு அபார வளர்ச்சி. இப்போ இதை பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ அவங்க யாராவது பொறாமப்படுறாங்களா? டைரக்டாவே சண்டை போட்டுருக்காங்களே. இல்ல இந்த சேனல் நேம் வந்து முதல்ல கோவை பிரியா சமையல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் உள்ள வரவும் தான் அப்படி மாத்தணும். நாங்க மாமாவத் பேபிமான்னு மாத்தணும். அதுக்காகவே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட அது என்ன பேரா அது மாமாவத் பேபிமா, அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் வல்கரா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு எங்க காதுபடவே மற்றவங்க கிட்டலாம் சொன்னாங்க. பட் ஆனால் சொல்றவங்களும் வந்து நம்ம வீடியோ பார்த்தவங்க, ஓகேங்களா, அவங்களாம் அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், கிளம்பு நீ சும்மா பேசாத அப்படின்னு எங்க எதிர்க்கே நோஸ் கட் பண்ணியிருக்காங்க. அவங்கள டயலாக் சொல்லுவாங்க, வாழவே நினைக்க கூடாது, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது. அதை நாங்க இன்னைக்கு செஞ்சுட்டோம், அவ்வளவுதான். Black Thunder, where fun never ends. OT Main Road, மேட்டுப்பாளையம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.